வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, ஃப்ளைட் டிக்கெட் வந்து எப்படி நீங்களே வந்து புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் முழுக்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டிக்கெட்டை புக் பண்ணுறது, நம்ம புக் பண்ணி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளை வந்து ஃப்ளைட்டில் ஏற்றலாம் என்ன பண்ணுறது, அங்கே போய் இறங்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கிட்ட போகிற டைமில் நம்மளை வெளியில் துரத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ணுற மிஸ்டேக்ஸ் இது தான். ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம எப்படி போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் வந்து பயப்படாதீங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறேன், என் வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்க வீடியோ கூட பார்த்துட்டு நீங்கள் போய் புக் பண்ணி ஒரு டைம் நீங்களே உங்கள் கையால் புக் பண்ணி போய் பாருங்கள். ஓகே, இப்போ என்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. நான் வந்து வீடியோ அனுப்பிச்சி விட்டு இதில் இருக்கிற மாதிரி நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் இல்லை எதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த இன்டிமேஷன் கொடுக்குறேன். அதனால் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து புக் பண்ணி போங்க, ஒன்றும் கிடையாது. நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோம், எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம வந்து இந்தியாவில் பிறந்த ஒரு சிட்டிசன் தான். அதனால் நம்ம வந்து புக் பண்ணிலாம் போகலாமா, வேறு யாராவது அடுத்தவங்க புக் பண்ணி தான் போகணும், இல்லை வந்து அவன் சொல்கிற ஏஜென்ட் கிட்ட போய் தான் நம்ம புக் பண்ணணும், இல்லைனா ஏதாவது பிரச்சனையாகிடும், இல்லைனா விசா கேன்சல் ஆகிடும், இல்லை நம்மளால் ஃப்ளைட்டில் போக முடியாது, அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. என்னோட பணிவான ரெக்வஸ்ட்டாக இதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க விசா அனுப்புகிறாங்கன்னா அவங்க சொல்கிற இடத்துல தான் போய் டிக்கெட் போடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்கிற இடத்து தான் நம்ம போய் போடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்களே உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு மொபைலில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் மட்டும் இருந்தால் போதும், நீங்களே ஈஸியாக புக் பண்ண முடியும். அது எப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் கோபிபோன்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல ஜிஓ அப்படின்ட்டு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் நான் டேரெக்டாக அப்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, வந்ததுக்கப்புறம் இதில் வந்து எல்லாமே புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஹோட்டல் வேணால் ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் புக் பண்ணிக்கலாம், ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம், பஸ் இந்த ட்ராவல்ஸ்லாம் இருக்குல்ல, ரெட் பஸ், போலோ ட்ராவல்ஸ், இந்த மாதிரி ட்ராவல்ஸ்லாம் வந்து பஸ் வந்து இதில் புக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கேப் வேணால் கேப் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இந்த ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃப்ளைட் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃப்ளைட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒன் வே ட்ரிப் கொடுத்துருப்பாங்க, ரவுண்ட் ட்ரிப் கொடுத்துருப்பாங்க, மல்டி சிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒன் வே ட்ரிப்னா நீங்கள் இங்கேருந்து ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப வர மாட்டீங்க. ரவுண்ட் ட்ரிப்னா போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றது. ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசா ஒர்க்குக்காக போவீங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் விஷயமாக போவீங்க. ஒர்க்குக்காக போகிறீங்க அப்படின்னா போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு 1 year 2 years ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் போடக்கூடாது. இப்போ 2 days 3 days நீங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ட்ரிப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் விசிட்டிங் விசாவில் போகிறீங்க, 1 month இல்லை 3 month விசிட்டிங் விசாவில் போயிட்டு உங்களோட விசா வந்து 3 monthக்கு அப்புறம் எக்ஸ்பைர் ஆக போகுது அப்படின்னா அவங்களும் வந்து ரவுண்ட் ட்ரிப் வந்து போட்டுக்கோங்க. இப்போ போகும்போதே நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த விசா எக்ஸ்பைர் ஆகிற டைமில் நீங்கள் ரிட்டர்ன் வந்துக்கலாம். இல்லை நடுவில் ஏதாவது டேட் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் வே ட்ரிப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரம் கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரமில் வந்து நான் இப்போ சென்னைன்னு போடுறேன். அந்த இடத்துல சர்ச்னு இருக்கும். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் சென்னை அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். சென்னையிலேருந்து போகிறேன். இந்த டெஸ்டினேஷனில் வந்து நான் வந்து துபாய் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து என்ன ஊருக்கு போகணுமோ அந்த சிட்டியோட அந்த ஏர்போர்ட் நேம் இல்லை அந்த சிட்டி நேம் வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சிங்கப்பூர்னா சிங்கப்பூர்னு போடணும். இப்போ நான் வந்து துபாய்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமெரிக்கான்னு போட்டால் போதும். அதை வந்து மல்டி சிட்டி வேறு ஊருக்கு போய் ட்ராவல் ஆகி உங்களை போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு ரீச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்து வரும். டைரெக்ட் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்து டைரெக்ட் ஃப்ளைட் கிடையாது, துபாயிலேருந்து இருக்குது. அந்த மாதிரி பெரிய சிட்டிலேருந்து டைரெக்டாக அமெரிக்காவுக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பெரிய சிட்டிக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணி போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரம் சென்னை கொடுத்துட்டோம், டு துபாய் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல டேட் கேட்கும், எந்த டேட்டில் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்ட்டு டேட் கேட்கும். இப்போ வந்து நம்ம டேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 8ஆம் தேதி போகிறேன்னா இந்த இடத்துல 8ன்றது நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ 8ன்னு வந்துருச்சு. செலக்ட் ரிட்டன் டேட், நம்ம வந்து இங்கே ஒன் வே தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் வந்து நீங்கள் எதுவும் போட தேவையில்லை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ரவுண்ட் ட்ரிப் போட்டிங்கன்னா மட்டும்தான் இதில் ரிட்டன் டேட் வந்து நீங்கள் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒன் வே போட்டிருக்கிறதுனால ரிட்டன் டேட் வந்து போட தேவையில்லை. ட்ராவலரில் வந்து அடல்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது சில்ட்ரன்ஸ் எதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணி உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் எதாவது ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எத்தனை குழந்தைங்க வந்து ஆட் பண்ணுறீங்க கேட்கும். இதில் ++ன்னு காமிக்கும். இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் ஒரு சில்ட்ரன் 2 3 இந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கீழே 2 to 12 yearsனு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்ஃபென்ட்ஸ் வந்து 2 yearsக்குள்ளே யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடல்ட் இப்போ உங்கள் கூட யாராவது உங்கள் ஒய்ஃப் வராங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் ப்ளஸ் கொடுத்து அடல்ட்டுமே ஆட் பண்ணிக்க முடியும். சில்ட்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது 12 yearsக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நான் ஒரு ஆளுக்கு தான் புக் பண்ண போகிறேன், அதனால் நான் -1ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல ஓகேன்னு இருக்கும், ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு. ஒரு டைம் இங்கே வந்து செக் பண்ணிக்குவாங்க புக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எந்த ஊர்லேருந்து போகிறோம். சென்னையிலேருந்து துபாய் போட்டிருக்கோம். 8th ஜூலை, ரிட்டன் டேட் எதுவும் கிடையாது, ஏன்னா ஒன் வே ட்ரிப்பு. ஒரே ஒரு அடல்ட்டு, 3 சில்ட்ரன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சில்ட்ரன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் நான் மறுபடியும் எடிட் போயிட்டு இந்த இடத்துல மைனஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒன்லி அடல்ட் மட்டும் தான் காமிக்கும், சில்ட்ரன்ஸ் வந்து எரேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சர்ச்ன்னு இருக்கும், சர்ச் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்ச்ன்றதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். நான் மேலே பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் சென்னை டு துபாய் 8th ஜூலை, ஒரே ஒரு அடல்ட் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னென்ன ஃப்ளைட்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லி காமிக்கும். இப்போ இங்கே பாருங்கள் ஏர் அரேபியா இருக்குது, இண்டிகோ இருக்குது. கீழே தள்ளிட்டே போனீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ஷோ ஆகும். உங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பாருங்கள் இப்போ ஏர் அரேபியா வந்து விடிய கிளம்புற 5:05 வந்து கிளம்புது, ஓகேங்களா. 8 ஜூலை, 8ஆம் தேதி ஜூலை மாதம் காலையில் 5:05 கிளம்புது. ட்ராவல் டைம் வந்து பார்த்துக்கோங்க 4 hours 15 minutes வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு தான். நீங்கள் அதில் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்ட்டு. இந்த டைமை வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபேர் இருக்கும், ஃபேர் பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் டைம் சேம் டைம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 4 hours 15 minutes. இது பார்த்தீங்கன்னா நைட்டு 11:50க்கு எடுக்குது, ஓகே. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து 8ஆம் தேதி விடிய கிளம்புற 5 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இண்டிகோ வந்து நைட்டு 11:50க்கு சென்னையிலேருந்து கிளம்புது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ளைட்ஸ் எல்லாம் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த ஃப்ளைட் பாருங்கள் ஏர் இந்தியா வந்து 4 hours 20 minutes காமிக்குது. அந்த மாதிரி ஃபேர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போகணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வேணாலும் போய்க்கலாம், ஓகே. இன்னும் உங்களுக்கு ஃபேர் ரொம்ப கம்மியாக வேணும், இல்லை எனக்கு வந்து ஒரு 2 days 3 days கழிச்சு போனால் போதும், நான் ஃப்ளைட்லேயே வந்து உட்காந்துருக்கேன், இல்லை ஏர்போர்ட்டில் போய் எங்கேயா படுத்து தூங்குறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளைட் பாருங்கள் 28 hours வந்து காமிக்குது, ஓகேங்களா. ஒரு ஸ்டாப்பில் போய் வெயிட்டிங் போட்டுடுறோம், ஓகே. சென்னையில் நைட்டு 8:30 மணிக்கு கிளம்புது. திரும்ப 28 hours நெக்ஸ்ட் டே 9ஆம் தேதி தான் வந்து போகுது. 9ஆம் தேதி நைட்டு 11:15 வந்து போகுது துபாய்க்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி ஃப்ளைட்டில் கூட நீங்கள் போகணுன்னா போய்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் சர்ச் ஆகும்போது கம்மியாக இருக்கிற ஃப்ளைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃப்ளைட் பாருங்கள் 8,400 காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9,400 காமிக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் உள்ள ஃப்ளைட் இதிலே வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஏர் அரேபியாவில் வந்து புக் பண்ண போகிறேன், ஓகேங்களா. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் பேசிக் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் பேசிக்கில் போனீங்க அப்படின்னா 8,438 பே பண்ணால் போதும். இப்போ வேல்யூவில் போனீங்க அப்படின்னா 9,755 பே பண்ணணும். கிட்டத்தட்ட 1000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வருது. எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து 30 kgs முடியும் லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்காக தான் இந்த 1000 வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பேசிக்னே இருந்தால் போது அப்படியே கீழே பாருங்கள் இந்த இடத்துல வந்து கேபின் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, 10 கிலோ முடியும். அதுக்கப்புறம் டேட் சேஞ்ச் நாட் அலோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டேட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி இன்னொரு 10 நாளுக்குள்ளே வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க, அதனால் அதுக்கு நடுவில் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேன்சலேஷன் ஃபீஸு நான் ரீஃபண்டபிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஃப்ளைட்டுக்கும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ளைட்டில் வந்து ரீஃபண்டபிள் இருக்கும். இப்போ ஸ்பைஸ் ஜெட் இந்தியாவில் நிறைய லோக்கல் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இண்டிகோவிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி எமிரேட்ஸ்லேயும் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போனாலும் போகலாம், இல்லை வந்து நடுவில் கேன்சல் ஆனாலும் ஆகிடும் அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறவங்க இதில் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 2 ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இல்லை டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணால் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்குன்றது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. வீடியோக்காக ஜஸ்ட் நான் புக்குன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வேறு ஃப்ளைட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ரீஃபண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. டேட் சேஞ்ச் வேணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகே. இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க 570 ரூபாய், ஓகே. இப்போ நான் அதை வந்து ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செக்இனில் வந்து ஹேண்ட்பேக் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கேபினில் வந்து 10 கிலோ முடியும் போட்டுக்கலாம், ஓகேங்களா. 10 கிலோ முடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த 8,568 ரூபாய் இந்த அமௌண்ட்டுக்கே வந்து இதில் வந்து பார்த்துக்கோங்க கேன்சலேஷன் ரீஷெடியூல் பாலிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் அடல்ட் நான் ரீஃபண்டபிள்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து இந்த ஃப்ளைட்டில் மட்டும்தான் ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க, வேறு ஃப்ளைட்டில் வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வேணாடா என்னென்னமோ சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம என்ன தெரியும், நமக்கு ஒன்றும் புரியலையே, நம்ம போய்ட்டு அட்டேச்சும் காசு கொடுத்து 1000 ரூபா போனால் போதும் நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இல்லை. நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் வந்தால் தான் நீங்கள் ஒரு டைம் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணும்போது
பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து 10 பேத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதில் உள்ள ஒவ்வொன்றையும் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் மட்டும் இல்லை, எல்லா அப்ளிகேஷன்லையுமே சேம் இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் இருக்கும். எந்த ஒரு டிக்கெட் புக் பண்ணாலும் நீங்கள் அதில் சின்னதாக வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எழுத்து கூட்டி படிக்க தெரியும் அப்படின்னாலே போதும். இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டினியூ இருக்கும். கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து மேல்னா மேல் போட்டுக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் போட்டுக்கோங்க. இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது முடியும் நீங்கள் ஃப்ளைட் வந்து டேட்டு இந்த இதெல்லாம் செக் பண்ணி உள்ளே வந்தது, இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த நேமில் வந்து நீங்கள் எதுவும் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடக்கூடாது. உங்கள் டிக்கெட்டில் உள்ள நேமும் உங்களோட பாஸ்போர்ட்டில் உள்ள நேமும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து போடணும். இப்போ இந்த இடத்துல உங்களோட அப்பாவோட நேம் வந்து போடணும். நேம் அண்ட் சர் நேம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் நேம், இது வந்து லாஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேம் என்றது உங்களோட நேமு, லாஸ்ட் நேம் என்றது உங்களோட ஃபாதரோட நேமு. ரெண்டையும் போட்டு அந்த இடத்துல சேவ்னு இருக்கும். சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நேமில் வந்து சிவான்னு கொடுத்துருக்கேன், லாஸ்ட் நேமில் வந்து கோபால்னு கொடுத்துருக்கேன். இப்போ சிவான்றது ட்ராவலர் நேமு, கோபால்ன்றது அவங்களோட அப்பா நேமு. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் க்ளோஸ்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள், இப்போ சிவா கோபால் அப்படின்றது வந்து சேவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல டிக் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியும் உங்கள் மொபைல் நம்பரை வந்து மஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். மெயில் ஐடி இல்லைனா கூட பரவாயில்ல. மெயில் ஐடி எதுக்காக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிக்கெட் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. அப்போ தான் டிக்கெட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரிசீவ் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி மாதிரி சின்னதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், கீழே வந்து மெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மொபைல் நம்பரும் என்னோட மெயில் ஐடி வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல சேஞ்சுன்னு இருக்கும். ஜஸ்ட் நான் சேஞ்சுன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அது வந்து சேவ் ஆகிடும். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த இடத்துல என்ன சேவ்னு இல்லாமல் சேஞ்சுன்னு கேட்குது அப்படின்னு சொல்லி யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நீங்கள் சேஞ்சுன்னு கொடுத்துட்டீங்கனால இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டும் வந்து காமிச்சிச்சு. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நேம் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. வந்து கண்டினியூன்ற மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ட்ராவலிங்க்கு இன்சூர் பண்ணிக்கலான்னு கேட்கும். ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 5 இருக்குது. 5 பேருக்கு வந்து 360 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்சூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் மேபி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து அமௌண்ட் வரும். இல்லை நான் வந்து இன்சூர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராவல் அன்இன்சூர்டு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இன்சூர் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி அர்த்தம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ளைட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த ஐ ஹேவ் ரீட் ஆல் த அபவுட் டேர்ம்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூன்னு இருக்கும். மறுபடியும் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி. இப்போ இதில் பாருங்கள், நேம் இருக்குது. உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து சிவான் போட்டிருக்கேன், லாஸ்ட் நேம் கோபால்ன்றது ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றது. இது 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ ரெண்டாவது இந்த இடத்துலேயே வந்து இது 3 வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தட்ஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கீழே நோ ஐ வில் எடிட் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் தட்ஸ் கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோம். அதனால் தட்ஸ் கரெக்ட் அப்படின்றத வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண உடனே ஃப்ளைட்டுக்குள்ளார வந்துடும். ஃப்ளைட்டு உள்ளே எப்படி இருக்குமோ அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் சைடு இது. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போகிறீங்க அப்படின்னா பேக் சைடு இருக்கும். இது வந்து பேக் சைடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் உள்ளது ஃப்ரண்ட் சைடு, லாஸ்ட்டாக உள்ளது பேக் சைடு. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இதில் தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. இதில் வந்து இன்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்ட் இருக்கிறதுலாம் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. ஃப்ரீயாக இருக்குது. சீட் நம்பர் வந்து தெரியுதில்ல, அதுதான் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 இடமும் வந்து அம்புக்குறி போட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸிட் ஆகிற இடம். வந்து உங்களோட சீட் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டு. இது வந்து லெஃப்ட் சைடு விண்டோ, இது வந்து ரைட் சைடு விண்டோ. இப்போ விண்டோ சீட்டுக்கும் பேக்கில் உள்ள சீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். புக்கிங் சார்ஜ் வந்து உள்ளே வந்து வாங்கிப்பாங்க. ஓகே, நீங்கள் இது வந்து பேக்கில் போடுறீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது சீட் மேலே வச்சு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த 4F அப்படின்ற சீட் வந்து புக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் சார்ஜஸ் காமிக்குது பாருங்கள். 917 ரூபா வந்து நம்ம பே பண்ணணும். ஓகே, இப்போ இந்த டிக்கெட் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்த 7F அப்படின்ற சீட் வந்து நான் சூஸ் பண்ணாலும் இந்த 917 ரூபா வந்து நான் பே பண்ணணும். ஸோ எனக்கு இந்த சீட்டு வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இந்த இடத்துல 28D அப்படின்னு நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், 230 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். இந்த இடத்துல பாருங்கள் 20Dன்னு இருக்குது. நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா 230 ரூபா பே பண்ணால் போதும். இந்த 21F அப்படின்னு இருக்குது. இது வந்து விண்டோ சீட்டு. அதனால் இதுக்காக 344 ரூபா நான் பே பண்ணணும். ஓகே, இல்லை ஃப்ரண்ட்லேயே சென்டரில் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல 4C அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன்னா 658 ரூபா நான் பே பண்ணணும். இன்னும் முன்னாடி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1833 ரூபா நான் பே பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி சீட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த விண்டோ சீட் இந்த 25A இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. 344 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். பேக்கில் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி புக் பண்ணி கம்மியான ஃபீக்கே நீங்கள் போயிட்டு ட்ராவல் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து 25A லெஃப்ட் சைடு விண்டோ சீட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைஸ் பாருங்கள், 344 ரூபா வந்து இந்த சீட் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல. ஓகே, இந்த 344 ரூபா எதுக்காக வந்து ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட்ன்ற சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மீல்ஸ் வேணும் இல்லை சிக்கன் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் நிறையா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுனாலும் நீங்கள் இதில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. என்ன ரீசன் அப்படின்னா இதில் உள்ள அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ளைட்டில் போய்ட்டு யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஒரு 3 hours 4 hours தான் ஏர்போர்ட் வந்துடும். ஏர்போர்ட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிட்டுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எதுவும் இதில் நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம அந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 20 கிலோ எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை 30 கிலோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 40 kg முடியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 3665 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். இப்போ 30 கிலோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க சென்னையில் இருந்து அப்படின்னா 550 ரூபா பே பண்ணால் போதும். 20 கிலோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 275 ரூபா பே பண்ணால் போதும். 10 கிலோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 20 கிலோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் அமௌண்ட் வந்து 9187 ரூபா காமிக்குது. சீட் புக்கிங் சார்ஜஸ் வந்து 344 ரூபா. இந்த லக்கேஜ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 275 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இதில் சீட்டு அண்ட் லக்கேஜ் இந்த 2 சாம்பிளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். பாருங்கள் பேமெண்ட் பேஜுக்கு வந்து வந்துருச்சு. அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கேருந்து போகிறோன்னு சொல்லி. சென்னை டு அபுதாபி 8th July மார்னிங் 5:05 AM போகிறோம். 7:50 AM வந்து அங்கே போய்ட்டு ரீச் ஆகுது. ஓகேங்களா, துபாய் டைம் தான் வந்து காமிக்கும். 4 hours 15 minutes டைமு. இது எப்படி 5:05 இங்கே டைம் காமிக்குது, இங்கன்னா 7:50 காமிக்குது. அப்போ வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் தானே, 4 மணி நேரம் அங்கே போட்டிருக்கு அப்படின்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. துபாய் டைமுக்கு 7:50 அங்கே போய் ரீச் ஆகிடும். ஓகே, ரெக்கமெண்டட் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யூபிஐ பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கூகுள் பே, ஃபோன்பே ஆப் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அப்புறம் புக் நவ் பே லேட்டர். ஓகேங்களா, நீங்கள் இப்போ புக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் போய்ட்டு பே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே வந்து டெஃபினட்டாக வச்சிருப்போம். நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட ஃபோன்பே இருக்குது அப்படின்னா ஃபோன்பே சூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் பேனா கூகுள் பே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோன்பேன்ற வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படியே என்னோட ஃபோன்பேயில் போட்டு காமிக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் என்னோடய ஃபோன்பே வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த 9967 ரூபா நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட டிக்கெட் வந்து இன்ஸ்டண்ட்டாக புக் ஆகிடும். உங்களோட டிக்கெட் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும், மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் இதிலே வந்து பிடிஎஃபாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இது மாதிரி ஈஸியாக நீங்களே வந்து உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும். வீடியோக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா எந்த நாலேஜும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து டைட்டில் பார்த்து நீங்கள் உள்ளே வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நான் சொன்னேன். ஓகே, ஜஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நான் வீடியோவே முடிச்சிடுவேன். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.